வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டாக தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜூலை 15 முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நாள் வரை இத்திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பித்து வருகின்றனர். ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் கிடைக்கும். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல வழிகளில் மக்களுக்கு தகவல் தெரிவித்து விட்டது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதி வாரியாக நடக்கும் இந்த முகாமில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் கூட உரிய தகுதிகள் இருப்பின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். இது ஒரு புறம் இருக்க, புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால், ஏற்கனவே பெறப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை அரசு பரிசீலிக்க தொடங்கிவிட்டதாம். தகுதியான பயனாளிகளை அடையாளம் காணும் பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களில் தகுதியான பயனாளிகள் யார், தகுதியில்லாத பயனாளிகள் யார் என்ற விவரத்தை அரசு விரைவில் வெளியிட போகிறது. அதாவது விண்ணப்பித்தவர்களுக்கே தெரியப்படுத்த போகிறது. இந்த பணிகள் முடிவடைந்ததும் பகுதியாக தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட உள்ளனர். அதன் பிறகு எப்போது ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். எப்படி இருந்தாலும் இம்மாத இறுதிக்குள் முதல் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு அரசிடமிருந்து வெளியாக வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிமுறைகளை பற்றியும் பார்க்கலாம். பெண்களுக்கு நிதி சுதந்திரம் கொடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு 2023 ஆண்டு செப்டம்பர் 15 உரிமை தொகை திட்டத்தை தொடங்கியது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசே கொடுக்கிறது. அதுவும் பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் விதிமுறைகள் என்ன, எப்படி பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், எந்த அடிப்படையில் பயனாளிகள் நிராகரிக்கப்படுகிறார்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம், அதாவது இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியுமா, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கு அரசு கொடுக்கும் கால அவகாசத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அந்த வகையில் இப்போது தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சேவை மையங்களில் எல்லாம் விண்ணப்பிக்க முடியாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதாவது PHH ரேஷன் கார்டு மற்றும் NPHH ரேஷன் கார்டு, இந்த 2 வகை ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். அவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 5 ஏக்கர் நன்சை நிலங்கள், 10 ஏக்கர் நன்சை நிலங்கள் வைத்திருப்பவர்களும் கூட இந்த ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். குடும்ப தலைவி இல்லாத குடும்பங்களில் 21 வயது பூர்த்தி அடைந்த பெண் இருந்தால் அவர்கள் கூட இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். திருநங்கைகள் தலைமையில் குடும்பம் இருப்பின் அவர்களும் தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். திருமணமாகாத பெண்கள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் 2.5 லட்சத்திற்கு குறைவான ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம். ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வீட்டில் யாரேனும் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் ஓய்வூதியம் பெறாத
மற்ற பெண்கள் இருப்பின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். HIV, முதுகு தண்டுவட நோய் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பிற திட்டங்களின் உதவி பெற்றாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்து உள்ளது. அதே போல யாரெல்லாம் இந்த ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்றால், அதாவது முதலில் சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்குள் வராதவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், MLAக்கள், MP குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியாது. அதே போல இந்நாள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர், 2.5 லட்சத்திற்கும் மேலாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. சொந்த பயன்பாட்டுக்காக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. வருமான வரி, தொழில் வரி செலுத்துபவர்கள் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியாது. அதே போல இப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பித்த உடனே பணம் வராது. விண்ணப்பித்தவரின் தகவல், அதாவது விண்ணப்பம் செய்தவரின் தகவல்கள் குறித்து அரசு பல்வேறு வழிகளில் ஆய்வு செய்யும். பொருளாதாரம், நில உடைமை உள்ளிட்ட தகவல்களை VAO மூலம் உறுதி செய்யும். அதன்பின் வங்கி கணக்கு தகவல்கள் ஆகியவற்றை வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் மற்றும் தொலைபேசி எண்கள் மூலம் உறுதி செய்யும். இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பின்னர் புதிய பயனாளர்கள் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை முடிவு செய்து அவர்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு சேர்க்க போகிறது. இந்த தகவல் பயனாளிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு பணம் அனுப்பும் தேதியை அரசு அறிவிக்கும். அந்த வகையில் இப்போது விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனைகள் முடிந்த பின்னரே ₹1000 வரும் தேதியை அரசு அறிவிக்கும். எப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ₹1000 கொடுக்கலாம் என அரசு இதுவரை எந்த ஒரு முடிவையும் தெளிவாக வெளியிடவே இல்லை. அதாவது இன்னும் முடிவே எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி எடுக்கும்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அதிகபட்சம் செப்டம்பர் மாதத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அக்கவுண்ட்டுக்கே வரும் ₹1000 வீடு தேடி மகளிர் உரிமை தொகை என அமைச்சர் ஒரு குட் நியூஸ் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதாவது தற்போது நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் விடுபட்டு போன தகுதியான அனைவருக்கும் வீடு தேடி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும், முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர், அதாவது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கூறியுள்ளார். அரசு சேவைகளை மக்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கடந்த 15ஆம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திண்டுக்கல் கன்னிவாடி பேரூராட்சி மற்றும் தேவராம்பட்டி ஊராட்சி ஆகிய இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும், கட்சி, இனம், மதம் பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்களை வீடு தேடி சென்றடைய செய்யும் வகையில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் சமயத்தில் சொன்னபடி மகளிருக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 1.60 மனுக்கள், அதாவது 60 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட மனுவில் சுமார் 1.16 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெறும் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் விடுபட்டு போன தகுதியான அனைவருக்கும் வீடு தேடி உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இம்முகாமில் மனு அளிக்கும் 60 வயதினை தாண்டியவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் ₹5 லட்சம் சிகிச்சை மேற்கொள்ளலாம். உங்கள் மனுவினை முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் ₹30 லட்சம் வரை சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். எனவே முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான தொகை அரசு வழங்கும். அரசு பள்ளியில் படித்து வரும் கல்லூரி மேல் படிப்பிற்கு சென்றால், அதாவது மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய
திட்டங்கள் கூட சுமார் 18 லட்சம் மாணவ மாணவிகள் பயன் அடைந்து வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்துள்ளார். கோரிக்கை மனுக்கள் அளிப்பதற்காக பொதுமக்கள் யாரையும் தேடிச் சென்று அலைய வேண்டியது இல்லை. உங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் முகாம்களில் மனுக்கள் அளிக்க வேண்டும். இந்த திட்ட முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது வெறும் 45 நாட்களில் தீர்வு காணப்படும். இம்முகாமில் இலவச வீட்டு மனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, கணவனை இழந்தவர்கள், உதவித்தொகை பெற்றவர்கள் அதாவது பெறாதவர்கள், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குளத்தை தூர்வாரும் பணிகள், வாய்க்கால் உருவாக்குதல் என பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மக்களுக்கான அரசு, ஏழைகளுக்கான அரசு. பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட இந்த அரசு என்றென்றும் தயாராக உள்ளது என்று அமைச்சர் அவர்கள் ஒரு குட் நியூஸை வெளியிட்டு இருக்கிறார். இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.